திருப்பூர் தாராபுரத்தை சேர்ந்த சந்தியாங்கிறவங்க 50 கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பட்டியலில் பார்த்தா நிறைய ஐடியில் வேலை பார்க்குறவங்க, ஃபினான்சியர், டிஎஸ்பி இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்களாம். சந்தியா இஸ் டிஃப்ரெண்ட், என்டையர் டிஃப்ரெண்ட். ஏன்னா 50 மேரேஜ் ஒருத்தர்கிட்ட போய் கீப்பா வாழ்றதுங்கிறது வேறு. நான் தான் உனக்கு ஃபர்ஸ்ட் ஒய்ஃப்னு மேரேஜ் பண்ணுறதுங்கிறது 50ங்கிறது ரொம்ப ஹியூஜ். சார் அப்போ கல்யாணம் இப்போ புதுசாக கல்யாணம் பண்ணி 3 மாதம் இவங்க கூட இருந்திருக்காங்க. மற்ற யாரும் தேடலையா? மொத்தம் மிச்சம் 49 பேர் தேடலையா? அதாவது இந்த ஏட்டையாவுக்கும் ஒரு சீட்டை குலுக்கி போடுங்கிற லெவலில் இருந்திருக்காங்க அவங்க. நீ யாரு, யாராவது லீடிங் உன்னோட ஜாஸ்தி, நீ அடுத்த மாதம் வா அப்படிங்கிற கண்டிஷனில் இந்த 3 மாதம் இங்கே ஜேர்னி முடிஞ்சோடனே அந்த 3 மாதத்துக்கு அப்பா வீட்டுக்கு போனதாவோ, இல்லை வேறு இன்டர்வியூ போனதாவோ, வேறு ஏதோ கல்லூரிக்கு ஒரு விரிவுரையாளர் போனதாகவோ, செமினார் போனதாக சொல்லிட்டு அடுத்தடுத்துக்கு பறந்துடுறது. ஆனால் எனக்கு இதில் ஒரு விஷயம் புரியல. ஒரு மேரேஜ் ஆனவங்களுக்கும் மேரேஜ் ஆகாதவங்களுக்கும் வித்தியாசம் தெரியாதா? எனக்கு அது ரொம்ப பெரிய கேள்வி. நான் நேற்றுலேருந்து இந்த விஷயம் பற்றி ஆய்வு பண்ணிகிட்ருக்கேன். கல்யாணம் ஆனவங்களுக்கு கல்யாணம் ஆணை பார்த்தாலே சொல்லலாம், இவன் மேரேஜ் ஆனவனா ஆகாதாடா. நானும் பார்த்த கண்ணை பார்த்தாலே சொல்லிடலாம் நம்மளுடைய டைலமோசிட்டியை வச்சு. ஆனால் இப்படி கண்டுபிடிக்காமல் இருந்தாங்க. அவங்களும் ஒன்றும் ரொம்ப டியூட்டு லெங்காவெல்லாம் இல்லை. வணக்கம் சார். வணக்கம் சார், முக்கியமான விஷயத்தை பத்தி தான் நம்ம பேச போறோம். திருப்பூர் தாராபுரத்தை சேர்ந்த சந்தியாங்கிறவங்க 50 கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பட்டியலில் பார்த்தா நிறைய ஐடியில் வேலை பார்க்குறவங்க, ஃபினான்சியர், டிஎஸ்பி இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்களாம். ஸோ அந்த விஷயத்தை பத்தி மக்களுக்கு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். ஒன்றும் புதுசில் இருக்குன்னா, சிவகாசி ஜெயலட்சுமி ஒருத்தர் இருந்தாங்க, அது டிஎஸ்பி எல்லாம் அந்த லிஸ்ட்டில் இருந்தாங்க. எஸ்ஐ இருந்தார் லிஸ்ட்டில். காவல்துறை அதிகாரி போலவே வேடமிட்டு நிறையா கடையெல்லாம் நகைக்கடையில் போய் நகை எடுத்துடுறது, இந்த டிஎஸ்பியோட ஜீப் எடுத்துகிட்டு போகிறது, போய் நகையை வாங்குறது. அவனு டிஎஸ்பியோட பொண்டாட்டி நினச்சி நகையை எடுத்து கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கான் மாறுவாடியும். கடைசியாக ஒரு கட்டத்தில் சார் மேடம் வந்தாங்க, நகை எடுத்தாங்க. மேடம் வந்து அவன் பொண்டாட்டியை போட்டு வச்சிருக்கான், எங்கிட்ட போய் நகை எடுத்துன்னு. நான் போவே இல்லைன்னு பார்த்தா மேடம், இந்த மேடம் போய் வாங்கிட்டு போயிட்டாங்க. மேடம், சின்ன மேடம் எங்கள் உசார் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதனால் இது ஒன்றும் புதிய தகவல் இல்லை, பழைய தகவல் தான் இது. பட் இந்த சந்தியா இஸ் டிஃப்ரெண்ட், என்டையர் டிஃப்ரெண்ட். ஏன்னா 50 மேரேஜ் ஒருத்தர்கிட்ட போய் கீப்பாக வாழ்கிறதுங்கிறது வேறு. ஒரு செகண்ட் ஒய்ஃபா, செகண்ட் சேனலாக இருக்கிறதுங்கிறது அது தொன்று இருக்குது. நான் தான் உனக்கு ஃபர்ஸ்ட் ஒய்ஃப்னு மேரேஜ் பண்ணுறதுங்கிறது 50ங்கிறது ரொம்ப ஹியூஜ். சார், அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த கல்யாணம் பண்ற தரகர் இருப்பாங்கல்ல, அந்த ஏரியாவுக்கு மாப்பிள்ளைக்கு பொண்ணே கிடைக்கல, பொண்ணு தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றவங்க கிட்ட எல்லாம் அவங்களோட டீட்டெயில்ஸ் போய் கொடுத்துருக்காங்க. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, எங்க வீட்டுல மாப்பிள்ளை யாரையும் அம்மா மாதிரி ரெடி பண்ணி, இந்த மாதிரி ரெடி பண்ணி அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து மாப்பிள்ளை தேட வச்சிருக்காங்க. அதுவும் ஒரே ஊருக்குள்ள இத்தனை பேரை வந்து அவங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அது எப்படி சார் எல்லாருக்கும் தெரியாம? சென்னையிலே பண்ணியிருக்காங்க. இப்போ லாஸ்ட்டாக பண்ணார்ல, அவர் வந்து ஒரு பேக்கரி வச்சிருக்காரு, ப்ளஸ் ஒரு மாட்டு தீவன கடை வச்சிருக்காரு. அவர் 35 வயசாயிட்டு கல்யாணமே ஆகல. வாழ்க்கையில் வெட்டின வரைக்கும் 90s கிட்ஸ் மாதிரி வாழ்ந்துட்டு இருப்பார் இருக்கு. கடைசியாக பார்த்தாக்க மேட்ரிமோனியல் ஒரு வெப்சைட்டு, அதான் தெருக்கு திறந்து வச்சிருக்காங்க வெப்சைட்டு. புட்ரிசல் போல இருக்கு வெப்சைட்டு. ஒன்று கூட உண்மை கிடையாது, எல்லாம் ஃபேக், பொய். உட்கார வச்சு மேடையில் உட்கார வச்சு நாங்கள் கழிச்சிட மாலை கல்யாணம் மாலை ஏதாச்சும் ப்ரோக்ராம், என்ன மாதிரி பொண்ணு மாதிரி ஒன்றும் பாருங்க, உட்கார வச்சு ப்ரோக்ராம் பண்ணிடுறது. அதுக்கு பிறகு அவங்க நல்லா வாழ்ந்தாங்களா இல்லையான்னு என்ன ரிசல்ட் இருக்குது? எல்லா வேலைகளும் நான் செய்வேன். இன்ன வரையும் கல்யாணம் மட்டும் பண்ணி வைக்கிற வேலை செஞ்சதில்லை. ஏன்னா அது மிகப்பெரிய சிக்கலில் கொண்டு விட்டுரும். அவங்க நல்லா வாழணும்னு வச்சுக்கோ, பார்க்குறப்ப எல்லாம் நம்மளை காரி துப்புவாங்க, சாபம் விடுவாங்க, பாழா போட்டுன்னு நம்ம கேட்டுரும். அதனால் இந்த வெப்சைட்டுகளுக்கு என்ன இருக்குது? அதெல்லாம் உயிரற்ற செயலி தானே இது. இவங்க அந்த வெப்சைட்டில் பார்த்துருக்கான், பொண்ணு இது இருந்தோன்னே சரி ரைட் ஓகேன்ட்டு தலைவர் ஆக்கி பண்ணி அவர் பேச ஆரம்பிச்சிருக்காரு. அவங்க பேச்சை போட்டோன்னே ரொம்ப பிடிச்சி போச்சு. நேராக பழனி கோயிலுக்கு போயிருக்காங்க மேரேஜ் பண்ணுறதுக்கு. அங்கே தரத்தி விட்ருக்காங்க. அங்கே பண்ணிக்க மாட்டாங்கல்ல, அது ப்ராப்பராக எல்லாம் வேணும்ல. ஏன்னா HRNC கோயில், இந்த அறநிலையத்துறை கோயில் பக்கத்தில் ஏதோ ஒரு உண்டியல்டி சாமியில் கல்யாணத்தை பண்ணிவிட்டு மாலை இங்கே எடுத்துமா நேராக வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு. அவங்க அம்மா என்னடா இப்படி பண்ணிட்ட, சரி ரைட்டு உனக்கு தான் எனக்கு பொண்ணு கொடுக்கலையே, சரி ரொம்ப சந்தோஷம் மருமகளை ஏற்றுக்கணுன்னு நல்ல நகை நட்டெல்லாம் இருந்ததெல்லாம் போட்டிருக்காங்க. போட்டு ஒரு 3 மாதம் போயிருக்கு. ஏதோ ஒரு இதில் ஒரு ஆதார் கார்டை பார்த்தா சென்னையில் ஒரு ஹஸ்பண்ட் பேர் இருந்திருக்கு. அதில் அந்த ஆதார் கார்டில் என்ன இதுன்னு கேட்டோன்னே அது உடனே ஊகலேன்னு சத்தம் போட ஆரம்பிச்சிருக்கு. நான் போய் இப்போ மகளிரில் பிடிச்சி உங்களையெல்லாம் உள்ளே வைக்கிறேன்னு. அதான் பெண்களுக்கு தான் பெரிய ஆயுதம் வச்சிருக்கீங்களே, பொம்பளை போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் ஆம்பளை. அப்படிலாம் இல்லை, அவங்க எது கரெக்டோ அதுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. மகளிருக்கு போயிடுவோன்னு இவர் உடனே உஷாராகி மெதுவாக நேக்கா பேசி சைஸா இந்த பொருள்லாம் கொஞ்சம் ரெக்கவரி பண்ணிட்டு நிறைய ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போயிட்டாப்புல. இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்த பொண்ணுன்னு. அப்புறமா தான் அவங்களுக்கு அந்த மேடத்தை விசாரித்தா தெரியுது, டிஎஸ்பிலேருந்து இன்ஸ்பெக்டர்லேருந்து ஒரு லிஸ்ட்டே கல்யாணம் பண்ணியிருக்கானுங்க. சார் அப்போ கல்யாணம் இப்போ புதுசாக கல்யாணம் பண்ணி 3 மாதம் இவங்க கூட இருந்திருக்காங்க. மற்ற யாரும் தேடலையா? மொத்தம் மிச்சம் 49 பேர் தேடலையா? அதாவது இந்த ஏட்டையாவுக்கும் ஒரு சீட்டை குலுக்கி போடுங்கிற லெவலில் இருந்திருக்காங்க அவங்க. நீ யாரு, யாராவது லீடிங் உன்னோட ஜாஸ்தி,
நீ அடுத்த மாதம் வா அப்படிங்கிற கண்டிஷனில் இந்த 3 மாதம் இங்கே ஜேர்னி முடிஞ்சோடனே அந்த 3 மாதத்துக்கு அப்பா வீட்டுக்கு போனதாவோ இல்லை வேறு ஏதோ இன்டர்வியூ போனதாவோ வேறு ஏதோ கல்லூரிக்கு ஒரு விரிவுரையாளர் போனதாகவோ செமினார் போனதாக சொல்லிட்டு அடுத்தடுத்துக்கு பறந்துடுறது. அதாவது அடுத்தடுத்து ரன்னிங் ஆயிடுறது. ரெண்டாவது சார் இப்ப இருக்க நம்ம 2K கிட்ஸ் அவனோட லவ்வர் இன்னொரு பையன் கிட்ட பேசினா கூட கண்டுபிடிச்சிடுறாங்க சார். அது எப்படி சார் ஒரு 40-50 பேரை கல்யாணம் பண்ணவங்க அதே ஒரே ஊருக்குள்ள யாரும் கண்டுபிடிக்கலையா? அவ்வளவு கேனையாவே சார் இருப்பாங்க. 90s கிட்ஸ் மக்கு பசங்க தான் கண்டுபிடிச்சிருக்க மாட்டாருங்க சார். அரசர் புரசல சொந்த பந்தம் யாராவது இன்னொரு விஷயம் கேளுங்க. இந்த ஃபிட் அவளை கட்டிக்கிட்டோன்னே ஒரு போலீஸ்காரன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து நிற்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு இது பிரச்சனை, இது தேவையில்லாத பிரச்சனை. இது ஏதோ சனியாக ஒழிஞ்சு போச்சு விட்றான்ற கண்டிஷனில் போயிடுவாங்க. ரெண்டாவது இவங்க மிரட்டிடுவாங்க, போலீஸுக்கு போயிடுவேன், மீடியாவுக்கு போயிடுவோம், உன்னை அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோன்னா பயந்துருவான்டா ஆணு. சரி ஒரு 10 பவுன் 20 பவுன் அவ்வளோதான் இழந்திருப்பான். அவன் ரொம்ப இழந்தா விட்டுற மாட்டான்ல, ஒரு 50 பவுனுக்குள்ளே தான் இழந்திருப்பான். சரி போகுது விடு, ஏதோ போகுது ஒரு 25-30 லட்சம் ஒழிஞ்சு போகுதுன்னு கட்டிட்டு போயிட்டே இருப்பான். அதுதான் இதில் நடந்திருக்கு. அந்த நடப்பு தான் இப்போ இவ்வளோ பிரச்சனைகளையும் வந்து கொண்டாந்து விட்டுருக்கு. இவன் வந்து இப்போ ஆரம்பத்திலே உஷாராயிட்டான். சரி ரைட்டு இது தேவையில்லாத பிரச்சனையாக ஜேர்னி ஆகுது போல இருக்குன்னு மாட்டி விட்டோம். இப்போ லிஸ்ட் எடுத்தாக்கா எங்கெங்கேயோ கல்யாணம் எங்கெங்கெங்கேயோ போயிருக்கு. ஆனால் எனக்கு இதில் ஒரு விஷயம் புரியல, ஒரு மேரேஜ் ஆனவங்களுக்கும் மேரேஜ் ஆகாதவங்களுக்கும் வித்தியாசம் தெரியாதா? எனக்கு அது ரொம்ப பெரிய கேள்வி. நான் நேற்றுலேருந்து இந்த விஷயம் பற்றி ஆய்வு பண்ணிகிட்டு இருக்கேன். கல்யாணம் ஆனவங்களுக்கு கல்யாணம் ஆணை பார்த்தாலே சொல்லலாம் இவன் மேரேஜ் ஆனவனா ஆகாதாடா. ஆணை பார்த்த கண்ணை பார்த்தாலே சொல்லிடலாம் நம்மளுடைய டைலமோசிட்டியை வச்சு. ஆனால் இப்படி கண்டுபிடிக்காமல் இருந்தாங்க. அவங்களும் ஒன்றும் ரொம்ப டியூட்டு லெங்காவெல்லாம் இல்லை. அவங்க கொஞ்சம் ஒரு 40 ஏஜ் மதிக்கிற இல்ல நல்லா தெரியுது சார். 35 வயசு அந்த பொண்ணுக்கு அது நல்லாவே தெரியுது. வயசு தெரியும். பொண்ணு இல்லை பொம்பளை தாம்மா, 20-22 வயசு தாம்மா பொண்ணு, அப்புறம் பொம்பளை தான், நல்லா தான் தெரியுது. ஆனால் எப்படி இவங்க ஒருவேளை வாழ்க்கை எதிர்காலமே இல்லைன்னு நினைக்கிறது விட்டு இது தேவதை இதுதான் போல இருக்கு அப்படி நினச்சி ட்ராவல் பண்ணுறாங்களா அதுவும் தெரியல. மேட்ரிமோனியல் வெப்சைட்டை பொறுத்தவரையிலையும் ஒரு மேரேஜ் கிடைக்குதுன்னா என்னமோ கிடைச்சது இதுதான் போல இருக்குன்னு போய் விழுந்துடாம முதல்ல விசாரிக்கணும், மேனுவலாக விசாரிக்கணும். அதுக்கு டிடெக்டிவ் ஏஜென்சியெல்லாம் இருக்குமா சென்னையில் நிறைய இருக்கு. கொடுத்து பேமெண்ட் கொடுத்து இது நம்பர்லாம் கொடுத்தீங்கன்னா அவன் ஒரு மாதம் டைங்கப்பா எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருவான். அந்த ஒரு மாதம் வரைக்கும் பேசிட்டு மட்டும் இருங்க, அதுக்குள்ளே அந்த ரிசல்ட்டை பூரா அவன் எடுத்துகிட்டு போகிறான். எடுத்துகிட்டு நல்லா வெளிப்படையாக வச்சு இந்த அவசர கல்யாணம் திடீர் கல்யாணம் நம்ம டிஃபனாக சாப்பிட்ற டிஃபனாக சாப்பிட்றோம்ப கல்யாணம் லைஃப் டைம் வாழ்றதுமா ஒரு மனிதனுடைய மறுபிறப்பு போலது திருமணம்ங்கிறது. அது விட்டு எல்லாருக்கும் ஆம்பிஷன் இருக்கும். இந்த பையன் எவ்வளோ கனவோடு அந்த பண்ணிட்ட கல்யாணம் பண்ணியிருப்பான். 35 வயசு, கடை வச்சுருக்கான், பேக்கரி வச்சுருக்கான், நல்ல மாதிரியாக வாழலாமே. நான் இன்றைக்கி சொல்கிறேன், தவறான திசையில் ஒரு இடத்துக்கு போய் அடையன்னு நினைக்கிறத விட நேராக அடைய நினச்சா நிரந்தரமாக அடையலாம். ஸ்லோ அண்ட் க்ரோத் இஸ் அ பெஸ்ட் க்ரோத். நிலையான வளர்ச்சி, சீரான வளர்ச்சி, நிரந்தரமான வளர்ச்சி. அபார வளர்ச்சி, அசூர வளர்ச்சி, அபார தோல்வி. சார் இப்போ இவங்களை பிடிச்சிருக்காங்க சார். இப்போ வந்து மகளிர்ல இவங்களை பிடிச்சி கொடுத்துருக்காங்க. முதல்ல நிறைய பேர்கிட்ட இப்போ விசாரணை எல்லாருக்கிட்டையுமே பண்ணுவாங்களா? அந்த 49 பேர்கிட்டே பண்ணுவாங்களா இல்லை அப்படியே விட்டுருவாங்களா? லிஸ்ட் எடுப்பாங்க, கேட்பாங்க, இந்த மாதிரி பொண்ணை பிடிச்சிருக்கோம், இந்த மாதிரி நடந்திருக்கு, என்ன உனக்கு என்ன நடந்துச்சு உனக்கு நடந்துச்சுன்னு. பாதி பேர் ஒரு வாட்டி ஃபோன் எடுத்துட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணுவான். ஏன்னா எதுக்கடா வம்பு ஏதாவது ஒன்று கோத்து விட்டுற போகிறாங்கன்ட்டு பாதி பேர் எஸ்ஸாவை தான் பார்ப்பான். ஏன்னா அங்கங்கே போய் விசாரிச்சா தெரியும்ல. சில பேர் தீவிரமாக இதை தேடிக்கிட்டு இருந்தான் பாருங்க, அவன்லாம் உள்ளே வந்துடுவான். இது நினச்சிக்கிட்டு இருக்க எல்லாரும் ஏமாத்திடலான்னு வெறித்தனமாக சில பேர் தேடிக்கிட்டு இருப்பான். அது பணத்தை இழந்ததாக இருக்கலாம், சில பேர் மனசை இழந்திருப்பான், நிஜமாவே லவ் பண்ணியிருப்பான். அவன்லாம் விட மாட்டான்ல, மிரட்டி வருவான். இந்த அம்மா இதுவரை காலங்களில் விசாரணை மேற்கொண்டு சட்டத்தின் பிடிக்கு போய் இல்லை வேறு ஏதாவது தற்கொலைகள் நடந்திருக்கா, கொலைகள் நடந்திருக்கா, எல்லாத்தையும் யோசிக்கணும், எல்லா ஆஸ்பெக்டையும் யோசிக்கணும். வந்த ஒரு பேப்பரில் வந்த செய்தியை வச்சு நம்ம பேசுகிறோம், விசாரணை இருக்குல்ல. இப்போ வலைத்தளங்கள்ல பார்த்தா இவங்க போட்டாலே இதுதான் போய்கிட்டு இருக்காங்க. 50 திருமணங்கள் பண்ணிய சந்தியா, திருப்பூர் தாராபுரத்தை சேர்ந்தவர். திருப்பூர்னாலே ரொம்ப ஃபேமஸ் சார். திருப்பூர்ல இன்னொருத்தவங்க கூட இருப்பாங்க சார், இப்ப அரெஸ்ட் கூட பண்ணினாங்க அவங்களெல்லாம் வந்துட்டு. திருப்பூர் சூர்யா, ரவுடி பேபி சூர்யா அப்படி சொல்லிட்டு திருப்பூர் ஊர் சொன்னாலே ரொம்ப பரபரப்பான. ஆமா, அவங்களும் அந்த ஊரை சேர்ந்தவங்க தான். இல்லை திருப்பூர் பொறுத்தவரையிலும் கொஞ்சம் நம்மளோட கொஞ்சம் அட்வான்ஸாக வளர்ந்த சிட்டி. ஏன்னா அந்த டையிங் இண்டஸ்ட்ரி எல்லாம் இருந்துச்சு அங்கே. அதோட அப்பயே நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் அங்கே வேலைக்கு வந்துட்டாங்க. அதனால நம்மளோட கொஞ்சம் கல்ச்சர்லேயும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியும். திருப்பூர்லாம் மிகப்பெரிய பல பேர்களை லட்சாதிபதி ஆக்கிய ஊர். அதுக்கு முன்னாடி அவன் கோடீஸ்வரனாக இருந்தான். அங்கே டையிங் கம்பெனி வச்சு பாழா போய் எல்லாம் லாஸ் ஆகி நொடிச்சு போனவங்க நிறைய பேர். கோடீஸ்வரனை லட்சாதிபதி ஆக்கிட்ட ஊர். நல்ல வளமான ஊருமா திருப்பூர். திருப்பூர், காங்கேயம், உடுமலைப்பேட்டை, தாராபுரம், பல்லடம். இல்லை பல்லடம்லாம் கோழிக்கு ஃபேமஸ், கோழி முட்டை, கோழி, பைனரி சிக்கன் இதுக்கு ஃபேமஸ்ஸு. கோயம்புத்தூர், தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் கோயம்புத்தூர். இப்போ இவ்வளோ கொலை, குட்டி கேரளா சார். அது கொலையெல்லாம் பார்க்குறீங்கல்ல, கொலை இங்கே நடக்குதுல்ல,
கோயம்புத்தூர்ல ஏதாவது கொலை நடந்து பார்த்துருக்கீங்களா? நடக்காது. ஆனால் ஒரு வாய்க்காலுக்கு வயலை விற்று கோர்ட்டில் செலவு பண்ணுவாங்க. ஒரே சின்ன கேள்விப்பட்டிருக்கேன் பிரச்சனையா சார், தான் சின்ன இருக்கும். பிரச்சனைக்கு. ஆமா சார், கேள்விப்பட்டிருக்கேன். இவ்வளோ மதுரை ஹைகோர்ட் போனப்போ கோயம்புத்தூர் மட்டும் இங்கேருந்து பிரிக்கல, மெட்ராஸ்லாம் இருக்குது. சின்ன பிரச்சனைக்கு கோர்ட்டுக்கு வந்துடுவாங்க, மரியாதையாக தான் பேசுவாங்க அவங்களுக்குள்ளேயே. ஆனால் நீங்கள் பண்ணுறது தப்புங்கண்ணா, இந்த மாதிரிங்கண்ணா எங்கள் விட்டு இடங்கண்ணா அது அப்படின்னு கோர்ட்டுக்கு வந்து இழுத்து ஒன்றும் இல்லாமல் பண்ணுவாங்க. அவங்க வந்து இமேஜ் பூரா அப்படி செலவு பண்ணுவாங்க. சண்டை போடுறது, கத்தி எடுக்கிறதுலாம் கிடையாது. அது இந்த பக்கம் வந்தால் அந்த கல்ச்சர்லாம் இருக்கும். அந்த பெல்ட்டே நல்லா இருக்குமா, மேற்கு தொடர்ச்சி மலையோட எண்டு அந்த இறக்கம், அதெல்லாம் அந்த பெல்ட்டே நல்லா இருக்கும் அப்படியே. அதனால் அதுட்டு அந்த பொண்ணு நல்லா இருக்கிறதுட்டு எல்லாம் இதுமாரி ஆயிடுச்சே என்னமோ. அதனால அந்த ஊருக்கு என்ன இருக்குதுல்ல, ஊருக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது. தொடர்ந்து பேசுவோம். நன்றி சார்.